Hi friends, class 2ல இந்த வீடியோல fabric cutting and folding தான் பார்க்க போறோம். First fabric ஓட terms எல்லாம் பார்க்கலாம். Fabric ஓட termsனா grains, cross grains, selvage, bias. Grainsனா இந்த எப்பவுமே ஒரு fabric எடுத்துக்கிட்டீங்கன்னா vertical லைனும் போகும், horizontal லைனும் போகும். அந்த vertical லைன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வர லைன்லாம் grains. இந்த ஹரிசாண்டல் லைன்லாம் கிராஸ் கிரெயின்ஸ். கிரெயினை நாங்கள் இழுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இழுவையும் கொடுக்காது, எந்த ஒரு ஸ்ட்ரெச்சுமே கொடுக்காது, ஸ்டிஃபாக இருக்கும். கிராஸ் கிரெயினில் இழுத்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும், ரொம்ப கொடுக்காது, லைட்டாக ஸ்ட்ரெச் கொடுக்கும். இதுதான் பயாஸ். கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது, கிராஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இது பயாஸ். இதை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகிடும். அண்ட் இந்த இடம் ஃபினிஷிங்காக இருக்குது தெரியுமா, இந்த கார்னர் எட்ஜு, இந்த எட்ஜ் செல்வேஜ். இந்த எட்ஜ் என்ன சொல்லுவாங்கன்னா செல்வேஜ். ஒரு ஃபேப்ரிக்கை எடுத்துட்டு கிரெயின்ஸ், கிராஸ் கிரெயின்ஸ், பயாஸ் இதெல்லாம் எப்படி வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். இந்த செல்வேஜ் ஏரியாவும் எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணி பாருங்கள். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு தெரியும். ஸோ இப்போ ஒரு ஃபேப்ரிக் எடுத்தோன்னா அது ராங் சைடு எப்படி, ரைட் சைடு எப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா இந்த செல்வேஜில் டாட்டாக இருக்கும். அந்த டாட்டை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ஒரு சைடு இருக்கும். அந்த ஸ்மூத்தாக இருக்கிற சைடு குட் சைடு. கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும். அந்த ரஃப்பாக இருக்கிற சைடு ராங் சைடு. ஸ்மூத்தாக இருக்கும், இல்லைன்னா அந்த டாட் உள் பக்கமாக குத்தி இருக்கும். ஒரு பேப்பர்லேயே நம்ம குத்துனோன்னா ஒரு சைடு நல்லா இருக்கும், இன்னொரு சைடு அந்த பேப்பர் உள்ளே போனதுக்கான ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்க இது நமக்கு நல்ல பக்கம். அந்த ஷார்ப் எட்ஜஸ் கீழே இருக்கும்ல அது கெட்ட பக்கம். இப்படி தான் நம்ம ஃபேப்ரிக்கை எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம்னு கண்டுபிடிப்போம். இப்போ நீங்கள் ஃபேப்ரிக் இந்த செல்வேஜே கட் பண்ணி எடுத்துட்டீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு தெரியும்னா, நீங்கள் ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது நல்ல பக்கமா கெட்ட பக்கமான்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக்கில் எங்கேயாவது ஒரு மார்க், இந்த மாதிரி பிளெயினான ஃபேப்ரிக்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தெரிகிற மாதிரி ரைட் சைடு எது ராங் சைடு எதுன்னு மெஷர் எழுதி வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு நோட் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் லைனிங் ஃபேப்ரிக்கில் பார்த்தாலும் தெரியும். இந்த ஃபேப்ரிக்கில் சில பிரிண்டட் ஃபேப்ரிக்லேயே நமக்கு எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் தெரியாது. அப்போ இதே டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேப்ரிக் கட்டிங். ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணுறதுன்னா, இல்லைன்னா உங்கள் கையை நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுற அளவுக்கு, ஓரளவுக்கு வலி இல்லாமல் ஸ்ட்ரெச் பண்ணால் அந்த சிசர் எவ்வளோ ஓப்பன் ஆகுதோ அதை வச்சுக்கோங்க. அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி கொண்டு போங்க. ஃபுல்லாக சிசரை க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஓப்பன்லேயே இருக்கணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும். நம்ம சிசரை எந்த இடத்துல ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோமா, உங்களால் எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியும், சில பேருக்கு கம்மியாக ஸ்ட்ரெச் பண்ண. என்னால் இந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அப்போது இந்த ஃபேப்ரிக்கை இங்கே வச்சுட்டு மெதுவாக கட் பண்ணுங்கள். ஃபுல்லாக சிசரை க்ளோஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு அந்த எட்ஜு ஓப்பனாகவே இருக்கட்டும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிகிட்டே போங்க. இதே மாதிரி நிறைய பீஸ் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கர்வ் ஷேப்லாம் கட் பண்ணோம். கர்வ் ஷேப்லாம் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாமா? நான் ட்ரா பண்ணிக்கிறேன் முதல்ல ஒரு கர்வ் ஷேப். ஃபேப்ரிக்கை ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிசரை ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓப்பன் பண்ணால் கட் பண்ணும்போது இதுவாக இருக்கும். அதே மாதிரி சிசரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சிசரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்காதீங்க. அந்த எட்ஜு வரும்போது மட்டும் க்ளோஸ் பண்ணுங்கள். டேர்னிங்லலாம் மேக்ஸிமம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே ஃப்ளோ கொடுங்க. ஒரு எட்ஜ் வரோம்ல இந்த கர்வில், அந்த எட்ஜில் மட்டும்தான் சிசரை நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணோம். டேர்னிங்லலாம் அந்த எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ஃப்ளோலையே நம்ம சிசரை எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான் டேர்னிங் கட் பண்ணுறது. மெயினாக இந்த ஸ்ட்ரெயிட் கட்டும் இந்த டேர்னிங் கட் பண்ணுறதும் எப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ளோக்கு கட் பண்ணுங்கள்.
ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி ஒரு டெக்னிக் வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்கள் டெக்னிக்கை லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கை இப்போ வந்து சுடிதாரோ ப்ளவுஸோ கட் பண்ணோன்னா எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சுடிதார்னால் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒன்றா போட்டுரும். ஃபஸ்ட்டு லென்த் வைஸ்லேயே ஒரு மடி மடிச்சுக்கோங்க. லென்த் வைஸில் மடி மடிச்சுட்டு இன்னொரு மடி மடிச்சுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணுவோம். ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 inches தான் வேணும். இப்போது வித்து வந்து 6 inches தான் வேணும்னா கொஞ்சம் ஃபேப்ரிக்கை விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ 6 inch இந்த இடத்துல இருக்குது. நமக்கு இதுவே போதுமான அளவு. மிச்ச ஃபேப்ரிக் நமக்கு ஃப்யூச்சரில் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஃபேப்ரிக்கை வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மடிச்சிங்கன்னா நிறைய வேஸ்டேஜ் வரும். இந்த மாதிரி பார்த்து நம்ம பாதி வந்து மிச்சம் பண்ணுற மாதிரியும் கட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ரெடிமேடாக வந்து யூனிக்லாம் ஸ்டிச் ஆகி வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக கட் பண்ணணும். அந்த யூனிக் வந்து எந்த இடத்துல மிட் பாயிண்ட்டை வந்து எடுத்து அந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் யூஸ்வலாக எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வேர்ட்டிக்கலாக வருதுங்க. ஃபேப்ரிக்கில் வந்து டிசைன்ஸ் வந்து வேர்ட்டிக்கலாக இப்படி லைனாக வருது அப்படின்னா எப்படி கட் பண்ணுவீங்க, எப்படி ஃபோல்ட் பண்ணுவீங்க ஃபேப்ரிக்கை? இந்த மாதிரி ஒரு மடி மடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஃபோல்டு பண்ணிப்பீங்க. இப்போ உங்களுக்கு டிசைன் வந்து ஹரிசாண்டலாக வந்திருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லென்த் வைஸ் ஒரு மடி மடிச்சுக்கோங்க. அப்புறம் வித் வைஸ் இப்போ நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபேப்ரிக் பத்தலைனாலும் நம்ம இந்த மாதிரியே மடிச்சுக்கலாம். இப்போ இல்லை எனக்கு வந்து வேர்ட்டிக்கலாக இந்த ஹரிசாண்டல் லைனே வந்து வேர்ட்டிக்கலாக வேணும்னா வித் வைஸில் ஒரு மடி மடிச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் வித் வைஸில் ஒரு மடி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எட்ஜில் இப்படி கிராஸாக கிராஸ் ப்ளவுஸ்லாம் கட் பண்ணுவோம்ல, இப்படி கிராஸாக தான் நம்ம லே பண்ணுவோம். இது நல்லாவே ஸ்ட்ரெச் கொடுக்கும். கிராஸ் ப்ளவுஸ்லாம் இப்படி தான் போட்டு கட் பண்ணுவோம். அவ்வளோதான் இந்த ஃபேப்ரிக் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங் டெக்னிக்ஸு. நான் கொடுத்துருக்க நோட்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் சில நோட்ஸ் எல்லாம் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக்கில் எப்படி கிரெயின்ஸ், கிராஸ் கிரெயின் அண்ட் எப்படி ஃபோல்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்டிச்சிங்கே தெரியாதவங்க, சிசர்ஸே எடுக்காதவங்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ரஃப்பான ஃபேப்ரிக்ஸ், வீட்டில் ஏதாவது தேவையில்லாத ஃபேப்ரிக்ஸ் ஆர் லைனிங் ஃபேப்ரிக்ஸ் கூட வாங்கி நீங்கள் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு டியூட்டோரியலில் பார்க்கலாம். பாய்.